நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் எவர்களின் மீது இறங்குகிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, சூரா ஷுஆரா திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 26வது சூறாவில் உள்ள 221, 222 ஆகிய 2 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹல்வு நப்பிவுக்கும் அல மன் தனஸ்ஸலு ஷயாத்தீனு, ஷைத்தான்கள் எவர்கள் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா? தனஸ்ஸலு அல குல்லி அஃபாக்கின் அசீம், பெரும் பொய்யனான ஒவ்வொரு பாவியின் மீதும் ஷைத்தான்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் தீமைக்கு வழிகாட்டுகிறது, தீமை நரகத்திற்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னார்கள். உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது, நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், நிச்சயமாக அதாவது பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகிறது, அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எவன் பொய்யனாக இருக்கிறானோ அவனுக்கு அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் என்பதை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான காரியம் பொய், அந்த பொய்யனாக இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் ஷைத்தான் இறங்குகிறான் என்பதையும், பொய்யனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் என்பதையும், பொய் தீமைக்கு வழிகாட்டும், தீமை நரகத்திற்கு வழிகாட்டும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய, ஷைத்தான்கள் இறங்கக்கூடிய ஒரு தீமையான பெரும் பொய்யை விட்டு நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பொய் பேசுவதை விட்டும், பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.